நாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனாக தெரியுதான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா விளங்கிரும்டா நாடு. டே நேற்று நாம் தமிழர் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வர் விஜயை தாக்கி பேசியுள்ளார். பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியாக மாறிடுச்சு. வந்துட்டாப்ல தீய சக்தியின் வாக்கை வாங்கி எங்கள் ஊரில் கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவாங்க, கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது, திமுகவால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திருவேன். கொடுமை எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். நாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனாக தெரியுதான். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்தா இல்லை, வெறும் கவர்ச்சி. எவ்வளவு யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்கிறான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது. எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா விளங்கிரும்டா நாடு. டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸு, லெனினு, ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங்கு, வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம் பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.